ஹலோ வணக்கம். சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரியே சிரப்பு குழந்தைங்களுக்கு வந்து காஃப் சிரப் எழுதுவோம். இல்லைன்னாக்கா ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுக்கறது கஷ்டங்கிறதுனால காஃப் சிரப்போ இல்லைன்னா ஃபீவருக்கு பேரஸ்டமால், அப்புறமா சில ஆன்டிபயோட்டிக் இதெல்லாம் சிரப் ஃபார்மில் இருக்கும். அது வந்து குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்டனர் ஆட் பண்ணியிருப்பாங்க. இனிப்பாக இருக்கும், ரைட்டா? அதை வந்து குழந்தைங்களுக்கு எட்டுற இடத்துலையே கீழெல்லாம் வச்சிடாதீங்க. எட்டக்கூடிய ஷெல்ஃப்லேயும் வைக்காதீங்க. ரொம்ப மேலே தூக்கி வச்சுருங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து அது இனிப்பாக இருக்கிறதுனால அதுவாகவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓவர் டோசேஜ் ஆச்சுனாக்கா உயிருக்கு டேஞ்சர் ஆகிடலாம், ரைட்டா? ஸோ அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன், பேரஸ்டமால் சாப்பிட்டுச்சுனாக்கா இம்மிடியேட்டாக லிவர் ஃபெயில்யூர் வந்துடும். ஹை டோசேஜ் இருந்ததுனாக்கா லிவர் ஃபெயில்யூர் வரும். அதே மாதிரி காஃப் சிரப் சாப்பிட்டாக்கா காஃப் சப்ரசன்ட் இருக்குது. அப்போது மூச்சு வந்து எடுக்க முடியாமல் திணறி குழந்தைங்க உயிருக்கு டேஞ்சர் ஆகலாம், ரைட்டா? ஆன்டிபயோட்டிக்னு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஹை டோஸ்னால் ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால் இது எதுவுமே கிட்டத்தில் வைக்காதீங்க. நாட் ஓன்லி திஸ், இந்த ஃபினைல் வீடெல்லாம் துடைக்கிற ஃபினைலு, லைசால் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட கலராக இருக்கும் அந்த லிக்விடு. அதனால் குழந்தைங்களுக்கு தெரியாமல் அது எடுத்து குடிச்சிடும், உயிருக்கு டேஞ்சர் ஆகிடும். அதனால் அது எதுவுமே குழந்தைங்களுக்கு ரீச்சபிள் பிளேஸில் வைக்காதீங்க. எங்கேயானோ ஹை பிளேஸில் மரப்பாக எங்கேயானு வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு எட்ட விடக்கூடாது, ரைட்டா? ஸோ பி கேர்ஃபுல். சில்ட்ரன் இருந்தாங்கன்னாலே அதுங்க துருன்னு தான் இருக்கும். இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, ரைட்டா?